நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தும் ஜானதம் சாந்திரூபணம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் படமாமதானம் கலியுதேவ காட்சிமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் வந்து ஒரு தலைப்பு. அடுத்த தலைப்பு, இதெல்லாம் பண்ணுற ஈஸ்வரனுக்கு தபஸ் எதுக்கு? இதெல்லாம் பண்ணுற ஈஸ்வரனுக்கு தபஸ் இதுக்கு. பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் அவருடைய இன்டர்வியூலேருந்து நான் எடுத்தேன். 1974 இவர் வேத பாடசாலை காஞ்சிபுரத்தில் இருக்கார். அப்போ வந்து ஒரு சின்ன பையன் இவர் கோபால கணபாடிகள் அவருடைய சொந்த அனுபவத்தையே சொல்கிறார். மற்ற பசங்களை விட அவர் கொஞ்சம் வயசானவர், அவ்வளோதான், கொஞ்சம் பெரியவர், அவ்வளோதான், பெரிய பையன். அப்போ வந்து அவள் சொல்கிறா, ஆகாரம் பண்ணும்போது அரட்டை அடிக்கிறது தான் அவளுக்கு பெரியவர், அவளுக்கு ஒரு ஜாலி. சின்ன பசங்க வேத பாடசாலை பசங்க அப்படி தான் இருக்கும்னுவா. ஆனால் சாஸ்திரம்லாம் என்ன சொல்லணுன்னா, வேதம் நம்மலாம் சாப்பிடும்போது கூட அரட்டை அடிக்காமல் மந்திரங்களை சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும், அதுதான் நம்மளை ஜீரணம் பண்ண வைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் வேறு பெரியவாளுடைய அனுபவத்தை கேட்டுருப்பேன், அது அடுத்த விஷயம். ஆனால் அப்படி தான் அது அரட்டை அடிப்பாலாம். அப்போ சுந்தரம் ஐயர் அப்படிங்கிற சுந்தரம் மாமா வந்து சர்வ் பண்ணுறவர் என்ன பண்ணுவான்னா, பார்த்தார், இந்த பசங்க வந்து சொல்கிறதே கேட்கல, அரட்டை அடிக்கிறா. நேராக மடத்துக்கு போயிட்டார் கிளம்பி. கையில் வந்து சாம்பார் கரண்டி இருக்குது, அதுவே அவருக்கு தெரியல, எடுத்துட்டோன்னு நடந்துட்டார். கடை எவ்வளோ தூரத்தில் இருக்கிற தெரியல, மடத்தோட பாடசாலை. நேராக மடத்துக்கு போயிட்டார். பெரியவா அங்கே உட்காந்துருந்தா. பெரியவா கிட்ட போய், இந்த பசங்க கிட்ட வந்து சொன்னதை கேட்கவே மாட்டேங்கிறா, அரட்டை அடிச்சுட்டே சாப்பிட்றா, அவளை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதான். அப்போது பெரியவா வந்து அதுக்கு பதில் சொல்லலையாம், ஒன்றும் பதில் சொல்ல. சரின்னு அந்த கரண்டியோடு திரும்பி வந்துட்டார். பசங்க சாப்பிட்டுட்டே இருந்தது, அவர் அதுக்குள்ளேயும் வந்துட்டார். வந்து சொன்னாராம், சங்கராச்சாரியர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என் வேலை முடிஞ்சுது, அவர் பார்த்துப்பார் அப்படின்னாராம். இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் போயிருக்கார். இந்த இவர் கூட இந்த இவர் இருந்தவர், வேலை செஞ்ச ஒரு பாடசாலையில் இருந்த அவர் ஸ்டாஃபு, அவர் கிளம்பி அங்கே போயிருக்கார். அவர் போனபோது பெரியவா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துருந்ததுனால அவர் சொல்லியிருக்கார், எல்லாம் பெரியவா பண்ணுற நிலையில் தானே இந்த மாதிரிலாம் நடக்கிறது, அவர் வந்தார், உங்ககிட்ட பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னதான். சொன்னபோது பெரியவா வந்து இவர்கிட்ட சொன்னாராம், ஓ சாம்பார் கரண்டியோடு வந்தவர் இருக்கார் சுந்தரமாமா, அவரை பற்றி பேசணுன்னே பெரியவா சொன்னாலாம், என்னோடய தபஸ் கொஞ்சம் போகலை, அதனால தான் பசங்கள்லாம் அப்படி பண்ணுறது, எனக்கு தபஸ் இல்லை அப்படின்னாராம். பெரியவா வருத்தப்பட்ட மாதிரி சொல்லிட்டாராம். அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். பெரியவா அப்படி பதில் சொன்னால் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஐடியா அவருக்கு புரியலை. நேராக வந்தார். பசங்கள்லாம் இன்னும் சாப்பிட்டுருக்கு, ஏன்னா அரட்டை அடிக்கிறதுங்களே. அவர் சொன்னாராம், வந்தவர் வந்து சொன்னாராம், பெரியவா கிட்ட நானும் போய் கேட்டேன் என்னன்னு, பசங்களாம் இன்ட்ரெஸ்டாக இப்போ கேட்டது. பெரியவா சொல்கிறா, என்னோடய தபஸ் போகலை, எனக்கு தபஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. பசங்களுக்கு சுருக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் குத்தினா மாதிரி, இந்த நெஞ்சில் குத்தினா மாதிரி இருந்ததும். பெரியவாளுடைய தபஸ் எப்பேற்பட்டது, பெரியவாளே அப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா நம்ம எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறோன்னு புரிஞ்சுட்டு அன்னிலேருந்து அவள் அந்த மாதிரி பண்ணுற வேலையை விட்டுட்டாலாம். அது சொல்கிறது யாருன்னா பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள். அப்போ சின்ன பையனாக இருந்திருக்கார். அப்போ தான் அவர் எல்லாரையும் யாருக்கொருத்தருக்கு தெரிஞ்சிருக்குமே இதனுடைய ஐடியா பெரியவா எப்படி சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுட்டா அவள் அன்னிலேருந்து பேசுகிறத விட்டுட்டாலாம். இது ஒன்று நடந்து பெரியவா உட்காந்த இடத்துல முடிச்சுட்டார் வேலையை பரமேஸ்வரன். அதுக்கப்புறம் கோபால கணபாடிகள் கொஞ்சம் யூத்தாக வளர்ந்து இருந்தபோது அவர் ஒரு தடவை மடத்துக்கு வந்திருக்கார், பெரியவா கிட்ட வந்திருக்கார். வந்தபோது மகாபரிவா முன்னாடி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், அவரை குஞ்சு சாஸ்திரிகள்னு சொல்லுவாளாம், அவருடைய பாரியாள் 2 பேருமே, ஒய்ஃப் 2 பேருமா வந்திருக்கா. நமஸ்காரம் பண்ணா. அவர் சொன்னாராம், அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் குஞ்சு சாஸ்திரிகள் சொல்லியிருக்கார், பெரியவா என்னோட 2 கண்லேயும் பார்வை மங்கி போயிடுத்து, சரியாக தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னாராம். வருத்தப்பட்டாராம். அது ஒரு சாயங்கால டைம், கொஞ்சம் சூரியன் அஸ்தமன மாதிரி, அதனால் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. ஆனால் தெரியும், நம்மளுக்கு கண்ணு தெரிகிற மாதிரி தான், அவர் வயசுக்கும் அது தெரியலாம்.
அவருக்கு பார்வை மங்கெடுத்து அப்படிங்கிறது கஷ்டப்படுறாரு பாவம். சொல்கிறார், பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலேயா அப்படின்னா, ஆமாம் அதுதான் பண்ணுவாரே. பெரியவா என்ன பண்ணாராம், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்திருக்க ஹரிக்கன் லைட் அது எடுக்க சொன்னார். எடுத்தாராம். அப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்குல்ல, அந்த விளக்கோட திரியோட கொஞ்சம் திரிக்கினா அந்த இதை கொஞ்சம் ஏறும், திரி மேலே வரும், கொஞ்சம் பெருசாக எரியும். அதை எடுத்து தன் திருமுகத்துக்கு பக்கத்தில் இப்படி காமிச்சுட்டாராம் பெரியவா. என்ன தெரியுறதா பாரு அப்படின்னாராம். ஒரே வார்த்தை, ஒரே செகண்டு அவருக்கு இருந்த வியாதி போயிடுத்து. அவருக்கு என்ன இருந்திருக்குமோ தெரியாது. பெரியவா பரமேஸ்வரா, பெரியவா பரமேஸ்வரா, கண்ணு நன்னா தெரியுறது, பெரியவா கண்ணு தெரியுறது அப்படின்னு சொல்லி உறக்க கத்தினாராம். கீழே ஊந்தாராம், நமஸ்காரம் பண்ணாராம், எழுந்தாராம், கிளம்பினார் பிரசாதத்தை வாங்கிட்டு. இந்த பிரம்மஸ்ரீ கோபால கணபாடிகள் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். நம்மளாம் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன தெரிஞ்சுன்றதுன்றதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஐ டெஸ்ட்டு, சர்ஜரி, மெடிசின்ஸு, கிளாஸு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு இதெல்லாம் எப்படி குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவர் சொன்னார். இப்போ நான் சமீபத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், என்னோடது சொந்தது. பெரியவா அந்த பக்தியை ஏற்றுன்ட்ருக்காருன்றது உண்மை, சத்தியம். திருப்பதிக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பாலபெரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு வந்தேன். வரும்போது இந்த கண்ணில் 25% உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குதுன்னு ஒரு 2 வருஷம் முன்னாடி சொன்ன டாக்டர் இருக்கார். இன்னும் பெரிய டாக்டர் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போது எனக்கு இங்கே சேர்கிறதுக்குள்ளே எனக்கு கண்ணில் ரொம்ப அது கொஞ்சம் பார்வை மங்கிடுத்துன்னு தெரியும். நானும் என்னென்னவோ பார்த்தேன், ஆயில் பாத் எடுத்து பார்த்தேன், கண்ணை நல்லா அலம்பி இதெல்லாம் பண்ணி. ஏன்னா ஒன்றும் இருக்காதே, பரமேஸ்வரன் இருக்காரு, ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்குன்றது தெரிஞ்சுட்டேன். நான் ராத்திரி ஒரு நாள் படுத்துட்டு இருக்கும்போது முழிச்சிக்கும்போது நினச்சிருந்தேன், பெரியவா அதுக்கு முன்னாடி நான் இங்கே போய் மயிலாப்பூரில் இருக்க மகாபெரிவா கோவில் இருக்குது இல்லையா, பிரம்மஸ்ரீ கணேசர் அவர் கட்டினது, அங்கே தரிசனம் பண்ணி அங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன். பெரியவா கிட்ட சொன்னேன், எங்கள் ஆத்துலேயும் நீங்கள் தான் இருக்கீள் பெரியவா அங்கே இருக்கார், விக்கிரகம் இருக்குது பின்னாடி, இங்கேயும் அங்கே தான் இருக்கீள், அங்கே நிறைய அனுகிரகம் பண்ணுறேன், நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நிறைய சொல்கிறேன் என்னோடய சேனலில். இப்போ எங்கள் ஆத்துலேயும் நீங்கள் தான் இருக்கீள், நானும் உங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பக்தியோடு உங்களை நான் ஆராதனை பண்ணுறேன். என்னோடய பக்தி உங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சதுன்னா ஒன்று தான். அப்போது ஒய்ஃபு தூங்கின்னு தான் இருக்கா, எழுந்துக்கல, கத்தால விடிகாலன்னு டைம், 4:30 மணி 5 மணி இருக்கும். நான் இப்போ எழுந்து இந்த கண்ணை மூடிண்டே பார்ப்பேன், கண்ணு நன்னா தெரியணும் அப்படின்னு. அப்போ நேரம் பார்க்குறேன், திறந்தோன்னா கண்ணு தெரியுறது அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன் காமிக்கிறாரு. ஜெய் ஜெய்சங்கர் மகாபெரிவா பாதவேஸ்வரன்.